எஃபெக்ட் ஆகிருக்கு. அந்த என்ட்ரி அந்த அக்கௌண்ட்ஸ் வந்து எந்த டைப் ஆஃப் அக்கௌண்ட், பர்சனல், ரியல், நாமினலா, அதில் எந்த மாதிரி டிரான்சாக்ஷன் ஆகிருக்கு, அவங்க வந்து ரிசீவரா, கிவரா, கம்மினா, கோஸ் அவுட்டா, எக்ஸ்பென்ஸா, லாஸா, இன்கம்மா, கெயினான்றதை பார்க்கணும். இது அதை வச்சு இது டெபிட் சைடா வருமா, கிரெடிட் சைடு வருமா, இந்த டிரான்சாக்ஷனை வச்சு, அக்கௌண்ட்ஸை வச்சு, டிரான்சாக்ஷனை வச்சு டெபிட்டா கிரெடிட்டாங்கிறத டிசைட் பண்ணிக்கலாம். அதுதான் இந்த டேபிளர் காலம் போட்டிருக்கேன். இங்கே ஒரு டிரான்சாக்ஷன் பார்க்கலாம். பர்ச்சேஸ் குட் இன் கேஷ். இங்கே பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்திருக்கு, கேஷ் அக்கௌண்ட் வந்திருக்கு, எக்ஸ்பென்ஸ் வந்திருக்கு. இது வந்து நாமினல் அக்கௌண்ட்டு, இது வந்து ரியல் அக்கௌண்ட்டு. கோஸ் அவுட்டு, இது கம்மின்னு, இது வந்து டெபிட் சைடு. ஆக்சுவலி எக்ஸ்பென்ஸ்னால் டெபிட் சைடு பார்த்துருக்கோம் இல்லையா நாமினல் அக்கௌண்ட்டில். இது வந்து கோஸ் அவுட்னா கிரெடிட் சைடு. அப்போ பர்ச்சேஸ் அக்கௌண்ட் வந்து டெபிட் 500 ஆயிருக்கு, கேஷ் அக்கௌண்ட் வந்து கிரெடிட் வந்து 500 ஆயிருக்கு. இது மாதிரி இந்த 3 விஷயத்தை பார்த்து நம்ம வந்து பிரிச்சுக்கலாம். என்னென்னா, முதல்ல டைப் ஆஃப் அக்கௌண்ட்ஸு, என்ன